ஒவ்வொரு வாசல்களாய் இருந்தன என்று நாம் வாசிக்கிறோம். பரலோகராஜ்யத்தின் நுழைவாயில் இயேசு கிறிஸ்து. அதன் மேல் எழுதப்பட்டுள்ள நாமங்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் 12 நாமங்கள். அந்த 12 இஸ்ரவேலர்களும் அந்த 12 இஸ்ரவேலர்களை குறித்து வேதாகமத்தில் இன்னும் சில குறிப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. வெளிப்படுத்தலின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே, வெளிப்படுத்தலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே, ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் 12,000 மக்கள் வீதம், மொத்தம் 1,44,000 மக்கள் முத்திரை போடப்பட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாம் அந்த வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, அந்த வெளிப்படுத்தலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, மற்ற கோத்திரங்களிலிருந்து வந்த மக்கள், அநேக ஜனங்கள், அவர்கள் மற்ற ஜாதிகளிலிருந்து மற்ற கோத்திரங்களிலிருந்து வந்த அநேக ஜனங்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சிங்காசனத்திற்கு முன்பதாக வெள்ளை அங்கிகளை அணிந்தவர்களாக குருத்தோலைகளை பிடித்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் குறிப்பிட்டு 12,000 என்று 12 கோத்திரத்திலும் 12,000 மக்கள் முத்திரை போடப்பட்டார்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் எண்ணிக்கையிலே அடங்காத ஒரு கூட்டம் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்கிறதை இந்த புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம். அந்த கூட்டத்திலே நாமும் ஒருவராக நிச்சயமாக நாம் காணப்பட முடியும். அந்த பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்தை நாம் அடைவதற்கு அந்த வாசல்கள் மூலமாய் நாம் பிரவேசித்து செல்ல வேண்டும். அந்த வாசல் கர்த்தராகிய கிறிஸ்து, அவர் வாசலாய் இருக்கிறார். அந்த வாசல்கள் மூலமாய் நாம் பிரவேசித்து உள்ளே செல்ல முடியும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துவதற்காக தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் கோத்திரத்தாருடைய பெயர்களையும் தன்னால் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலருடைய நாமங்களையும் அஸ்திபாரங்களாக அவர் வைத்திருக்கிறார். அந்த வாசல்கள் வழியாக நாம் பிரவேசிக்க வேண்டும். இன்றைக்கு காணப்படுகின்ற எருசலேம் நகரத்திலே 12 விதமான வாசல்கள் காணப்படுகின்றன. ஆனால் இப்பொழுது காணப்படுகின்ற இந்த எருசலேம் நகரம் பாவத்தினால்